வாய்ஸ் ஆஃப் பர்சன் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்றாட அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்மோடு உரையாட இருக்கிறார் அண்ணன் இளவரசன் அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம் கமலேஷ். இப்ப ஏற்கனவே நம்ம இது குறித்து பேசியிருக்கோம் போன வீடியோல. இப்ப மறுபடியும் என்னன்னா எரிபொருள் தட்டுப்பாடு தான், இதை பத்தி தான் நம்ம பேச போறோம். சரி. எரிபொருள் தட்டுப்பாடால் விலைவாசி உயரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பொதுமக்கள் ரொம்ப அச்சப்படுறாங்க. இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா, கண்டிப்பா விலைவாசி உயரும் இல்லையா? இப்போ இன்னைக்கு டீ சாப்பிட்டீங்களா? நான் டீ காபி சாப்பிடுறது இல்ல. நீங்க தெளிவா டீ காபி சாப்பிடுறது இல்ல. ஒரு டீ 12 ரூபா வச்சது இப்ப 15 ரூபா. அப்படிங்களா? ஆமா, டீ விலை அதாவது இந்த தட்டுப்பாடுன்னு சொன்னதுக்கு அப்புறமா. ஆமா, தட்டுப்பாடுன்னு சொன்னதுக்கு அப்புறமே தட்டுப்பாடு இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. ஆனா அது கடைகள்ல பாத்தீங்கன்னா, டீ கடைகள்ல பாத்தீங்கன்னா விலைவாசி உயர்வு. ஒரு டீக்கு 15 ரூபா விலை உயர்ந்துருச்சு. ஒரு சின்ன போண்டா சம்சாலாம் இருக்கும்ல, அதெல்லாம் 8 ரூபா இருந்ததுல இப்ப 10 ரூபா விலைவாசி ஆயிடுச்சு. இந்த மாதிரி காஃபில இருந்து ஒரு இட்லியே 10 ரூபா வரைக்கும் வந்துருச்சு. தள்ளுவண்டி கடைகள்லயே அதுலயே 10 ரூபா வரைக்கும் வந்துருச்சு. விலைவாசி உயர்வு இருக்கதான் செய்யுது. என்னென்ன பொருட்கள் விலைவாசி உயரும்னு நினைக்கிறீங்க? அத்தியாவசிய பொருட்கள் எல்லாத்துக்குமே பெட்ரோலு டீசலுக்கு உங்களுக்கு தட்டுப்பாடு ஆயிடுச்சுனாவே போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட் உங்களுக்கு குறைஞ்சிரும். இப்போ ஒரு பொருளை வெளி சந்தையில இருந்து எடுத்துக்கிட்டு உள் சந்தையில வர்றப்போ பாத்தீங்கன்னா லாரி மூலமா தான் வர்றாங்க இல்லையா? வணிகர் சங்கம் மூலமா அந்த லாரிகள் மூலமா வருது. அதுல காய்கறிகள், பருப்பு வகைகள், வெங்காயம், தக்காளி இது மாதிரி ஏற்றிட்டு வரப்போ பெட்ரோல் டீசல் ஏறிடுச்சுன்னா அந்த விலையை அதுல உயர்த்திடுறாங்க. மூலப்பொருட்களோட விலை ஏறிடுது ஆட்டோமேட்டிக்கா. அது சந்தைக்கு வரப்ப அது அதிக விலைக்கு விற்கப்படுது. அந்த அதிக விலைக்கு விற்கப்படுறப்ப நமக்கு கைக்கு வரப்ப அதோட விலை அதிகமா ஆயிடுது. அப்போ அது விலைவாசி உயர்வுக்கு ஒண்ணு வழிவகுக்குது. இப்போ பெட்ரோல் டீசல் இன்னும் அதிகமாயிருச்சுன்னா அது டிரான்ஸ்போர்ட் கம்மியாயிருது. ஒரு நாளுக்கு டெய்லி வர வேண்டிய சரக்கு என்ன பண்ணிடுது, 3 நாளைக்கு ஒரு வரவாயிடுச்சுன்னா அப்ப உங்களுக்கு வரத்து கம்மியாயிருது. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தட்டுப்பாடு நமக்கு சூழ்நிலையை உருவாக்கிறோம். அதனால விலைவாசி உயர்வு அதிகமாயிரும். நம்ம அப்படி சொல்றோம். ஆனா மத்திய அரசு தரப்புல ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க, தட்டுப்பாடுல இல்லைங்க, எங்கள்கிட்ட கையிருப்பு இருக்குன்னு திரும்ப திரும்ப அவங்க வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க. தட்டுப்பாடு இல்லைன்னா நீங்க ஏன் முதலமைச்சர்லாம் கூப்பிட்டு வச்சு இப்போ கூட்டம் போட்டீங்க? முதலமைச்சர் முதலமைச்சர்லாம் உடனடியா எல்லாருமே ஒன்னா கூடணும் அப்படின்னு பிரதமர் அறிவிப்பு. வேற ஏதாவது குறித்து பேசியிருக்கலாம்ல, இது குறித்து பேசாம இன்னைக்கு நேத்து பாத்தீங்கன்னா இதுதான் இல்ல. நானும் அந்த செய்தி பார்த்தேன். வேற ஏதாவது சம்பந்தம், இப்ப 5 மாநில தேர்தல் வரப்போகுது, இதை பத்தி தான் பேசினாங்க. எலெக்ஷன் ஒரு சைடு இருந்தாலும் நம்ம எப்படி கொரோனா காலத்துல இதை கையாண்டோம், அது வராது, ஆனா வந்தா எப்படி சமாளிக்கிறதுன்ற மாதிரி தான் பேசியிருக்கிறாங்க. நிறைய முதலமைச்சர்கள் சப்போர்ட் பண்ணிருக்கிறாங்க. மத்திய அரசு சரியா அதை கையாண்டுகிட்டு இருக்கு. குருடாயில் கச்சா எண்ணெய்களை கொண்டு வர மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சில பேர் பாராட்டி இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ராகுல் காந்தியும் தமிழக முதல்வரும் கலந்துக்கல. அது எலெக்ஷன் இருக்கிறதுனால கலந்துக்காம கூட இருந்திருக்கலாம். அதை மத்திய அரசு அதை எப்படி எடுத்துக்குன்னு தெரியல. இப்ப இந்த பெட்ரோல் தட்டுப்பாட்டால் சில கட்டுப்பாடுகள் விதிக்க போறோன்ற மாதிரியும் மக்கள் தரப்புல இருந்து சொல்றாங்க. அரசு தரப்புல இருந்து எதுவும் சொல்லல. மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பெட்ரோல் தட்டுப்பாடு வந்தா மறுபடியும் சில கட்டுப்பாடுகள்லாம் நமக்கு விதிப்பாங்க மாதிரி சொல்றாங்க. அது என்ன கட்டுப்பாடுகளா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, பெட்ரோல் தட்டுப்பாடுனாவே டீசல், பெட்ரோல், கேஸ் மூணுமே நமக்கு எரிபொருட்கள், அத்தியாவசிய பொருள். நம்ம மூணுமே கேஸ் இல்லைன்னா சமைக்கிறது கஷ்டம், ரொம்ப கஷ்டம். தட்டுப்பாடு இல்லைன்னு மத்திய அரசு தான் சொல்றாங்க தவிர, தட்டுப்பாடு இல்லைன்னா ஏன் வட மாநிலத்துல தொழிலாளர்கள் எல்லாமே திருப்பூர், கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பி அவங்க ஊருக்கு போகணும்? நீங்க தமிழ்நாட்டிலே இந்த நிலைமைனா நார்த் இந்தியால பாருங்க. இன்னைக்கு கூட ஆரணியில பாத்தீங்கன்னா கேஸ் எம்டி சிலிண்டர் வச்சுட்டு வரிசையா நிக்கிறாங்க. ஒரு வேன் நிக்குது, அதுல சிலிண்டர்ஸ் நிக்குது. அதுல ஆல்ரெடி புக் பண்ணவங்களுக்கு சிலிண்டர் கிடைக்கல. நல்ல சந்தையில அவங்க ஆல்ரெடி புக் பண்ணவங்க, திருட்டுத்தனமா வாங்குறவங்க, தெரிஞ்சவங்க மூலமா வாங்குறவங்க மூலமா சிலிண்டர் வாங்கிட்டு போயிடுறாங்க. லைன்ல நிக்கிறவங்களுக்கு சிலிண்டர் கிடைக்கல, வரிசையா வச்சு நிக்கிறாங்க. இது இங்க மட்டும் இல்ல, எல்லா மாநிலத்திலும் இந்த தட்டுப்பாடு இருக்கு. இதை ஊடகங்கள் மறைக்குதான்னு தெரியல. இல்ல அரசு வேணும்னு இதை மறைச்சு செய்தி போட சொல்றாங்களா, இல்ல மத்திய அரசு இதை மறைக்கிறாங்களான்னு தெரியல. இல்ல, இது அரசு தரப்புல என்ன கேக்குறாங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு சிலிண்டர்னா 25 நாள் அதை யூஸ் பண்ணுங்கன்றாங்க. 25 நாள் கழிச்சுதான் நீங்க அடுத்தது புக் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது மக்கள் எதுக்கு 25 நாளைக்கு முன்னாடியே போகணும்? அரசுக்கும் கொஞ்சம் நெருக்கடி கொடுக்காம இருக்கணும்ல. இல்ல, அரசுக்கு நெருக்கடி கொடுக்கலங்க. அவங்கள்ட்ட சிலிண்டர் இல்லையே. எல்லார் வீட்லயும் 25 நாள் இல்ல வருமா? புக் பண்ணிருப்பீங்க, நான் புக் பண்ணிருப்பேன். எல்லாருமே ஒரே மாதிரி புக் பண்ண முடியுமா? முடியாது, கிடையாது.
எனக்கு தெரிஞ்ச சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கு. மத்திய அரசு வந்து அதை சரியா வந்து கணக்கெடுப்பு நடத்தி கள்ள சந்தையில விற்கிற சிலிண்டரை கண்டுபிடிக்கணும். அவங்க மேல சரியான நடவடிக்கை எடுக்கணும். மத்திய அரசு சரி, மாநில அரசு சரி, ரெண்டு பேருமே நடவடிக்கை எடுக்கணும். இதை நடவடிக்கை எடுக்கலன்னா இங்க விலைவாசி உயர்வு தானா தாறுமாறா ஏறும் போல இருக்கு. எல்லாத்துலயுமே தரக்கடையில இருந்து தள்ளு வண்டி கடையில இருந்து ஹோட்டல்ஸ் வரைக்கும் எல்லாமே பாதிக்கப்படுது. ஒரு சிலிண்டர் வணிக சிலிண்டர் பாத்தீங்கன்னா 4400 ரூபாய் நேரடியா வாங்குறாங்க. 4400 ரூபாய். இதை வந்து பெரிய நிறுவனங்கள் வாங்கிரும். சின்ன சின்ன கடைகள் என்ன பண்ணும், கடையை மூடிட்டு போயிடும். அப்ப வாழ்க்கை வாழ்வாதாரம் வந்து தொழிலாளர்களுக்கு பாதிக்கப்படுது. இது டெக்ஸ்டைல்ஸ்ல இருக்கணும், இண்டஸ்ட்ரியல்ஸ்ல இருக்கட்டும், பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்கணும், அவங்க சாப்பிடணும்ல. அதுக்கு தனியா வந்து அவங்களுக்கு உணவு தயாரிக்கிறதுக்கு அவங்க சிலிண்டர் தேவைப்படுது. இது எல்லாமே உணவு சாப்பாடு தொழிலாளருக்கு இல்லைன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் இண்டஸ்ட்ரி வேலை செய்யற ஆள் இருக்காது. கண்டிப்பா. அப்ப இண்டஸ்ட்ரி க்ளோஸ் பண்ற மாதிரி தானே வருது. அடிப்படை வாழ்வாதாரமே இதுல வந்து நம்ம உணவு தானே முதல் தேவையா இருக்கும். ஆமா, அடிப்படை வாழ்வாதாரமே நமக்கு இதுல வந்து போயிடுது. இல்ல இப்ப எனக்கு என்ன ஒரே ஒரு சந்தேகம்னா, இப்ப இந்த எரிபொருள் தட்டுப்பாடு உண்மையிலே இருக்கா, இல்ல இருக்கிற மாதிரி ஒரு மாயையை, ஒரு பிம்பத்தை வந்து இங்க இருக்கக்கூடிய வணிக நிறுவனங்கள் வந்து ஏற்படுத்துதான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. சரியான கேள்வி கேட்டீங்க. ஆக்சுவலி என்னன்னா, கவர்மெண்ட் இருக்குன்னு சொல்லுது. ஆமா, வீட்டுக்கான சிலிண்டர் ஓரளவு கிடைச்சிட்டு தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்கும் புக் பண்ணா டிலே ஆகுது, கிடைச்சிருது. அரசு வந்து மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி அதுக்கான நடவடிக்கை எடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கான ஸ்டாக் எல்லாம் இருக்குன்னு தான் சொல்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் என்ன நிறுவனம் வந்து தேவையான அளவு 90 நாட்களுக்கான வந்து பெட்ரோல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச வணிக நிறுவனங்கள் வந்து வேணுக்குன்னே விலையேற்றத்துக்காக கேஸை பதுக்கி வைக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. இது வந்து மத்திய மாநில அரசுகள் வந்து அதை முழுமையா ஆராய்ஞ்சு அந்த மாதிரி பதுக்கி வைக்கிறவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு நான் இது மூலமா தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இவ ஒன்ஸ் விலை ஏத்திட்டாங்கன்னா அதுக்கப்புறம் குறைக்கிறாங்களா, குறைக்க மாட்டாங்க. நான் இன்னொரு தகவல் சொல்றேன். இப்போ சிலிண்டர் கிடைக்கல அப்படின்றனால விலை ஏத்துறாங்க. ஆனா அதுக்கப்புறம் விலை குறைப்பாங்களா? அது எப்படி குறைக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு 2015-16 டைம்ல நினைக்கிறேன், ஒரு கிலோ வெங்காயம் வந்து 100 ரூபா ஏறிச்சு இல்லையா, விலை ஏறிச்சு. அப்போ வந்து ஒரு முட்டையோட விலை 5 ரூபா தான் இருந்தது. ஆனா ஆம்புலெட்டோட 15 ரூபா ஏத்திட்டாங்க. 10 ரூபா தான் ஒரு ஆம்லேட்டோட கடையில எல்லாம் கிடைச்சிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 15 ரூபா ஆயிருச்சு. இன்னைக்கு 20 ரூபாயில இருந்து 25 ரூபா வரைக்கும் வந்துருச்சு. ஆனா விலை ஏற்றம் வந்து வெங்காய விலை ஏறினப்ப ஏத்தின விலை அதுக்கப்புறம் குறையவே இல்லை. ஆமா, இப்ப 5 கிலோ வெங்காயமே 100 ரூபாய்க்கு கிடைக்குது. அதுதான் 5 கிலோவுக்கு வந்து 5 கிலோ வெங்காயம் 100 ரூபாய் கிடைக்குது. முட்டை விலை 4 ரூபாய்க்கு கிடைக்குது, சந்தையிலே கிடைக்குது. கொள்முதல் விலையில 4000 ரூபாய் கிடைக்குது. ஆனா அன்னைக்கு ஏத்தின விலை என்ன? அன்னைக்கு ஏத்தின விலை வந்து இன்னைக்கு குறையல. இது மாதிரி இன்னைக்கும் 15 ரூபாய் வைக்கிற டீ திருப்பி குறையாது. குறையாது. இது குறையாது. இது வந்து வணிகர்கள் வந்து அவங்களே ஒரு தட்டுப்பாடு நிலைமையை உருவாக்கி அவங்களே விலையேற்றத்தை உருவாக்கிறான்னு எனக்கு தோணுது. மத்திய மாநில அரசு இதுல வந்து கள்ளச்சந்தையில இருக்கிற பிரச்சனைகளை சால்வ் பண்ற மாதிரி நம்ம தான் நடவடிக்கை எடுக்கணும். சரி, இப்ப இறுதியா ஒரே ஒரு கேள்வி. இந்த சூழ்நிலைய மக்களாகிய நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குல்ல, இந்த சூழ்நிலையை வந்து நம்ம எப்படி கையாள்வது? இதுல நம்ம பெட்ரோல், டீசல், கேஸ் இது எதுவுமே வந்து தட்டுப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டாலுமே நமக்கு தேவையான அளவு நம்ம வாங்கணுங்க. நமக்கு என்ன தேவையோ, பெட்ரோலுக்கு நம்ம ஒரு 2 வீலர் வச்சிருக்கோம். இருசக்கர வாகனத்துக்கு ஒரு கெப்பாசிட்டி பெட்ரோல் டேங்க் பாத்தீங்கன்னா ஒரு 12 லிட்டர் 13 லிட்டர்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஃபுல்லா பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஃபுல்லா ஏதாவது ஃபயர் ஆயிருன்ற மாதிரி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், 2 கிலோ கம்மியா 2 லிட்டர் கம்மியா வச்சுக்கிறோம். 12 லிட்டர் பிடிக்கணும், 10 லிட்டர் வாங்குங்க. அதுல நீங்க என்னைக்கு என்ன வேலைக்கு போறேன்னு உங்களுக்கு தெரியும்ல. இன்னைக்கு ஒரு 10 கிலோமீட்டருக்கு டிஸ்டன்ஸ் ஆபீஸ் போறீங்கன்னா அப் அண்ட் டவுன் 20 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் எங்கேயும் சுத்த மாட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான கெப்பாசிட்டி தான் தேவை. அந்த 10 லிட்டர் ஃபுல்ஃபில் பண்ணாவே நீங்க 10 நாள் வந்து உங்க வண்டியை வந்து இயக்கலாம் இல்லையா? அதுக்கு மேல எதுக்கு நீங்க கேன்ல வாங்குறீங்க, பேரல்ல கொண்டு போய் நிக்கிறீங்க? அது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பெட்ரோல் தட்டுப்பாடு இவங்களே ஒரு பொருளை நம்பிக்கிட்டு நைட்டு 12 மணி வரைக்கும் பெட்ரோல் பங்கை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரே நாள்ல பெட்ரோல் இல்ல. ஒரு வாரத்துக்கு விற்பனை பண்ண வேண்டிய பெட்ரோலை ஒரே நைட்ல முடிச்சிட்டாங்க. இது யாரு உருவாக்குறது? மக்களாகிய நம்ம தான். மக்கள் திருந்தணும். இதுல மத்திய அரசு அன்னைக்கு எதுவுமே சொல்லவே இல்லை. ஆமா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா எண்ணெய் தீந்துருச்சு சொல்லவே இல்லையா, எண்ணெய் நிறுவனமும் சொல்லல, யாருமே சொல்லல. யாரோ ஒருத்தன் வதந்திய சொல்லிட்டான். வாட்ஸ்அப், பேஸ்புக் இந்த மாதிரி பாத்துக்கிட்டு சமூக வளங்களில் உண்மை வருது, பொய் வருது. அது நம்ம தாங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும். கவர்மெண்ட் என்ன சொல்லுச்சு? ஆயில் நிறுவனம் சொல்லிச்சா பெட்ரோல் தீர்ந்துருச்சுன்னு? எதுவுமே சொல்லல. 80 நாளைக்கு 70 நாளைக்கு பெட்ரோல் இருக்குன்னு சொல்லுறாங்க. ஆனா இவங்க அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்காம ஒருத்தர் பாக்குறீங்கன்னா வீடியோல பாத்தீங்கன்னா பேரல் தூக்கிட்டு போறாரு. ஆமா, 20 லிட்டர் பேரல். அது 20 லிட்டர் பேரல் வாங்கிட்டு போற என்ன பண்ணுவாரு? ஃபயர் பண்றதா வீட்டுல? அதான் கேக்குறேன். இல்ல, விபத்து, பெரிய விபத்துகளும் உருவாகும். பெரிய அசம்பாவிதங்கள். 1 லிட்டர் கேன் பெட்ரோல் வீட்டுல வச்சிருந்தா ஃபயர் ஆச்சுன்னா வீட்டுல இருக்கவங்க பாதிக்கப்படுவாங்க இல்லையா? எதுக்கா நீங்க அப்படி வாங்கி வச்சுக்கிறீங்க? மக்கள் நம்ம தாங்க அதை வந்து விலையேற்றத்துக்கு காரணமே. விலைவாசி உயர்வுனா அது இதுல
ஒரு 50% நம்மளும் மக்களும் காரணம். ஆமா, உண்மைதான். அதனால நான் என்ன சொல்றேன், தேவைக்கு ஏற்ப வாங்குங்க. 2 சிலிண்டர் ஒரு வீட்டுக்கு இருக்கும், ம். ஒரு சிலிண்டர் இப்ப ரன்னிங்ல இருக்கும், ஆமா. அது ஒரு 25 நாள் 30 நாள் வீட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். ம். அது முடியறப்ப தவிர எனக்கு புக் பண்ணுங்க. ம். 10 நாளுக்கு அப்புறம் 20 நாளுக்கு அப்புறம் புக் பண்ணீங்கன்னா அடுத்த சிலிண்டர் வரைக்கும் 25 நாள். ஆமா, அந்த காலம் கொடுக்கணும்ல, டைம் அது கொடுக்கணும்ல. காம்பன்சேஷன் பண்றதுக்கு அந்த 10 நாள் இன்னொருத்தங்களுக்கு போகணும் அந்த சிலிண்டர். ஆமா ஆமா. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு வர ஓடிபி நீங்க இன்னொருத்தவங்கள்ட்ட பகிராதீங்க. ஓ. அதுதான் கள்ள சந்தையில சிலிண்டர் பாஸ் ஆகுறதுக்கு காரணம் முக்கியமா. ம். அந்த தகவலை நான் இங்க இடத்துல சொல்லிடுறேன். ம். இப்போ உங்க சிலிண்டர் புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் டெலிவரி ஆகிற டைம்ல. ம். அந்த டெலிவரி டைம்ல அந்த சிலிண்டர் டெலிவரி பிளான் என்ன பண்ணுவாரு, ஃபோன் பண்ணி ஒரு ஓடிபி சொல்லுங்கன்னு. அது உங்களுக்கு வீட்டுக்கு சிலிண்டர் வந்துச்சான்னு பார்த்துட்டு அதை நீங்க வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுங்க. நீங்க அவர் ஓடிபி கேட்டாருன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த டைம்ல சிலிண்டர் வேற ஒருத்தவங்க வாங்கிடுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு வரப்போ அவங்கள்ட்ட ஓடிபி வாங்கி உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்க. இந்த விஷயங்களும் நடக்குது சந்தையில. அதனால மக்களாக நம்ம தான் விழிப்புணர்வோட இருக்கணும். பல்வேறு தரவுகளை கொடுத்ததற்கு நன்றிண்ணா. நன்றி கமலேஷ்.